வணக்கம் மிஸ். நான் தான் உங்கள் மெக்கானிக். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்பில் ஆல்டோ சர்வீஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட மெயின் ஃபால்ட்டு தண்ணி வந்து கம்மியாக இருந்தது ரெகுலர்னு சொல்லிட்டு கஸ்டமர் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. நம்ம செக் பண்ணதில் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட் வந்து கிட்டத்தட்ட ஓவர் ஹீட் ஆகி பெண்டாக இருந்தது. நம்ம நீட்டாக வந்து ஹெட்டை லேத்தில் கொடுத்து சர்வீஸ் பண்ணி கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டர் பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பெயிண்ட் பண்ணி கொடுத்து சொல்லியிருக்கேன் கஸ்டமர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாடி ஃபுல்லாக ஃபேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோரு டாப் எல்லாமே அதே மாதிரி சேம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேடாக இருக்குது. கஸ்டமர் வந்து எனக்கு பட்ஜெட் வைஸில் பண்ணி கொடுங்க, நான் நீட்டாக சர்வீஸ் பண்ணுறதா பண்ணுறேன், நீட்டாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டு தான் நம்மக்கிட்ட கஸ்டமர் இது எடுத்துன்னு வந்தார். ஏன்னா ஆல்ரெடி ஒரு சேல்ஸுக்கு போட்டிருக்காரு ஆல்ரெடி. ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஷோரூமில் விட்டதுனால வந்து செலவு ஓவராக சொன்னதுனால வண்டியை சேல்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா OLXில் சேல்ஸ்க்கே போட்டிருந்தாரு. அப்புறம் நம்மளோட வீடியோ யதார்த்தமாக பார்த்தோன்னே உடனே நம்மளுக்கு கால் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தார். நாங்கள் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு நம்ம வண்டி சர்வீஸ் எடுத்துருந்தோம். இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா ஹெட்டை வந்து நீட்டாக வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு பாருங்கள், வால்வு எல்லாமே நம்ம நீட்டாக வந்து புதுசு போட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் காட்டும்போதே பார்த்திங்கன்னா அந்த இடம் சென்டர் வந்து பெண்டாக இருந்தது. அதெல்லாம் நீட்டாக வந்து லேத்தில் கொடுத்து நம்ம நீட்டாக வேலை செஞ்சு புதுசு மாதிரி நீட்டாக வந்து செட் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம நீட்டாக வந்து வேலையை வந்து நீட்னஸாக செஞ்சோம்னா கம்ப்ளைண்ட் இல்லாமல் ரீஒர்க் இல்லாமல் நம்ம வந்து நீட்டாக செஞ்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹெட் வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான் போட்டிருக்கோம். ஹெட் கேஸ்கெட்டு, பேக்கிங் கிட்டு, ஆயில் சீலு, இன்லெட் பேக்கிங், எட்ஜஸ்ட் பேக்கிங் எல்லாம் டோட்டலாக நீட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் ரியர் அப்புறம் எல்போ ஓஸு, வால் டோர் பேக்கிங்கு நீட்டாக எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஃபிட்டிங்ஸ் நம்ம ஹெட்டு நம்ம நீட்டாக சிட்டிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங்க்கான ஒர்க் நம்ம அதில் எடுத்து கொடுக்க போகிறோம். டோட்டலாக வந்து நம்ம நீட்டாக அவுட்டர் எல்லாமே டல் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து கஸ்டமர் நீட்டாக பெயிண்ட் பண்ணி கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த வண்டியில் வந்து கஸ்டமர் 4 டயர் மாற்றணும்னு சொல்லிட்டு செகண்ட்ஸில் கஸ்டமரே டயர் வாங்கியிருந்தார். நாங்களும் மாற்றி கொடுத்துட்டான்னு சொன்னோம். ஆனால் டயர் மாற்றுறது முன்னாடி இந்த வண்டியில் ஸ்டேரிங் பாக்ஸ் போயிருந்தது. ஸ்டேரிங் பாக்ஸ் சுத்தமாக போயிருந்தது. ஸ்டேரிங் பாக்ஸும் இந்த வண்டிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கோம். ஸ்டேரிங் பாக்ஸோட ரேட் வந்து பார்த்தோன்னா ரூ. 3950. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 4 டயர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு அலைன்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலாக அவுட்டர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் பம்பர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். 4 வீலும் சில்வர் அடித்து கொடுத்துருக்கோம். டோட்டலாக இதோட பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்தோன்னா நாங்கள் டோட்டலாக கால்குலேஷன் பண்ணி 43,000 வரையும் பில் வந்தது. கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா ஃபைனலாக நம்மளுக்கு வந்து 41,000 நம்மளுக்கு பில் ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காரு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீடியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து எவ்வளோ பட்ஜெட்டில் முடிக்க முடியுமோ அவ்வளோ பட்ஜெட்டில் ஓப்பனாக சொல்லிடுவேன். நீங்கள் ஒரு ஃபிக்ஸடில் வாங்க. ஒரு வண்டி நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் முடிக்கலாம்னா எப்படின்னு ஐடியா கேளுங்க. நீங்கள் ஒரு ஆசையில் வரீங்க அப்போ ஆனால் பில் வந்து அதிகமாக போயிடும். அதனால் எந்தெந்த வேலை செய்யலாம் நீங்கள் தெளிவாக வந்து முடிவு எடுத்துகிட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் எங்களால் செஞ்சு தர முடியும். இந்த வண்டியோட அவுட்புட் லாஸ்ட்டில் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்க்குறேன் எல்லாருக்குமே தெரியும். நான் எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுவேன். எந்த ஒரு ஒளியும் மறையுமே இல்லை. உங்கள் வண்டியும் லோ பட்ஜெட்டில் பண்ணித்தரனா நம்மளோட ஸ்க்ரீனில் ஆல்ரெடி நம்பரில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோஸ் ஆல்டோ நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டுடுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு வரேன். என்னோட யூடியூப் சேனலில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒன் பை ஒன்னாக வீடியோஸ் போட முடியும். நெக்ஸ்ட்டு உங்கள் வண்டிக்கும் லோ பட்ஜெட்டில் பண்ணுறதா இருந்தால் என்னோடய ஸ்க்ரீன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வண்டிக்கு ஹெட் வேலை செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு வண்டி ஹெட் வேலை செய்ய எவ்வளோ ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூ. 10 ரேஞ்சுக்குள்ளே போடலாம். 10 to 9 இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஹெட் வேலை செய்யலாம். ஹெட்டில் வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் இருந்தால் மட்டும் தான் செலவுகள் அதிகமாகும். இந்த மாதிரி டோட்டலாக நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக முடிஞ்சது. டெலிவரிக்கு எல்லாமே நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி நீட்டாக கஸ்டமர் டெலிவரி கொடுத்துரும். கஸ்டமரும் ஹாப்பியாக வண்டி எடுத்துன்னு போயிட்டார். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.